அதுல ஒண்ணுதான் இங்க வந்து விக்ரமுடைய வீடியோல வந்து நீங்க பார்த்தது. இப்படி ஒரு விஷயம் ஒரு பெக்யூலியரான ஒரு அனிமல் இருக்கு அப்படின்னா இப்போ அதை செய்யாமல் விளையாடி அந்த வீடியோ டெலீட் பண்ணி இதை திரும்பி எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ நிறைய பேர் வந்து விக்ரம் இதை வச்சுட்டு தெரியாது சொன்னார் கொடுத்துட்டான்னு சொன்னார்னா ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா, சிறை தண்டனை கிடைக்குமாலாம் பேசிட்டு இருக்கு. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷனா இருக்காரு. நான் வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி, மகிழ்ச்சி. சமீபத்தில் ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகுது. என்ன வீடியோனா, சியான் விக்ரம் சார் ரொம்ப அழகா ஒரு உயிரினம், ஒரு குரங்கு, அந்த குரங்கோட ரொம்ப ஆசையா இருக்காரு. அந்த குரங்கும் அவரை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமா வந்தது. அவர் எந்த அளவுக்கு அந்த பெட்டை வளர்த்துருப்பாருன்றத, இல்லை அந்த குரங்கோட நெருக்கமா இருந்திருப்பாருன்றது தெரியுது. ரொம்ப அன்பா பாசமா அவர்கிட்ட இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவர் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டார். என்ன ஆச்சு, ஏன் அதை டெலீட் பண்ணாருன்றது தெரியல. என்ன நடந்ததுனா, ஏன் அவர் அந்த வீடியோ டெலீட் பண்ண? ஆக்சுவலா மனித குரங்கு நம்ம நிறைய இது பார்த்துருப்போம். அந்த மனித குரங்கு லிஸ்ட்ல வந்து அதனுடைய ஒரு பிரிவு தான் இப்போ அந்த வீடியோல பார்த்தது லார்க் ஜிப்பான். கியூட்டா இருக்கு, ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. அது கிட்டத்தட்ட மனுஷங்க அதாவது மனித குரங்குல இருந்து பிறந்தவன் மனிதன் சொல்றது இல்லையா? ஆமா ஆமா. நமக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு எல்லாமே ஆகிட்டு இருக்கு, அப்படியே இருக்கும். சேம் டிட்டோ. என்ன ஒரு அன்பா இருக்கும், ரொம்ப அஃபெக்ஷன். நீ பழகிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே அதை விட்டுட்டு ஒரு ஆளா இருக்கு மாதிரி. அதுக்கு என்னன்னா கை வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கும். வர்றதே இருக்கு. நமக்கு வந்து முட்டி வரைக்கும் ஒரு கை லென்த்னா அது கால் வரைக்கும் இருக்கு. அது என்ன காரணம்னா, நீங்க மரம் விட்டு மரம் தான் அது தாவி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கு. ரோட்ல நடக்கிறது வைக்கிறது ரொம்ப ரேர். அடர்ந்த காட்டுல மலைப்பிரதேச காடு இருக்குல்ல, டீப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம், அதுல மட்டும்தான் இருக்கும். அது வந்து சவுத் ஏசியா கண்ட்ரில. இதனுடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா மலேசியா. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, சுமத்ரா தீவு எல்லாம் இருக்கு. நம்ம சுனாமி வந்து படாத பிடிச்சு, அது இந்தோனேஷியா, தாய்லாந்து. சோ இந்த சவுத் ஏசியா கண்ட்ரில மட்டுமே இருக்கக்கூடிய நிறைய இருக்கு வகை. எஸ். பட் இது இங்க எப்படி வந்துச்சு? எப்படி அங்க சுத்தி இங்க சுத்தி எப்படி இங்க வந்து இவரோட விளையாட்டு இருக்காரு. அவரை பார்த்தோம்னா கியூட்டா இருக்கு இல்லையா, ரொம்ப அழகான அப்படி வீடியோ எடுத்து அதுகிட்ட பேசிட்டு வீடியோ போட்டார், இன்ஸ்டால போட்டாரு. நண்பர் எல்லாம் சொல்லும் போது, டேய் இதெல்லாம் பிரச்சனைக்கு ஒரு விஷயம், என்னடா இதை போய் போட்டிருக்கேன் இங்கிருந்து வந்து கேட்கும்போது டெலிட் பண்ணிட்டாரு. தான் சொல்லியிருக்காரு. எஸ். அவங்க பொண்ணு வீடு வந்து நமக்கு என்னன்னு விஜிபி தாண்டி அக்கறைன்னு ஒரு இடம் இருக்கு, உத்தண்டின்னு சொல்லுவோம் நம்ம. உத்தண்டி அக்கறை இருக்கு. அந்த இதுல வந்து பொண்ணு மேரேஜ் ஆகி கொடுத்துருக்காங்க. பேட்டியை பார்க்கறதுக்கு எவ்ரி வீக் அவர் அது எப்ப ஃப்ரீயா இருக்கா அப்போ போயிட்டு வருவார், ஜாலியா போயிட்டு வருவாரு. இந்த பக்கம் ஒரு பக்கம் துருவ் விக்ரம் ஒரு டென்ஷன், அவருக்கு இப்போ பிரச்சனை ஓடிச்சு, இப்பதான் ஓடுறது மாதிரி இருக்கு. அவரு சின்ன பிரேக் லவ் பிரேக், அந்த டென்ஷன் அவருக்கு. அவருக்கே படங்களை பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு, அந்த ஒரு டென்ஷன். இப்போ புதுசா இந்த டென்ஷன் வேற அவருக்கு வந்துருச்சு. அவரே விலை கொடுத்து வாங்கினதுதான் விக்ரமே. ஏன்னா இது எதிர்பார்க்கல கண்டிப்பா, ஏன்னா அது தடை செய்யப்பட்டது. அந்த விலங்குகள் வந்து காட்டுல தான் இருக்கணும், அரிய வகை அது வந்து அழிஞ்சுகிட்டு இருக்கிற வகைகள் வந்து வேற. அது வந்து பாதுகாப்பா வந்து வச்சிட்டு இருக்காங்க ஃபாரஸ்ட்ல. அந்த உயிரினம் அதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும், அதுக்குள்ள சில ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க இப்ப நிறைய பேர் வந்து காட்டுக்கு வேட்டையாடி போறாங்க வர்றாங்க, தெரியாம எல்லாம் போறாங்கன்னா அதுவே பெரிய. சல்மான் கான்லாம் நீங்க மான வேட்டையாடி தானே படாத பாடுபட்டாரு உங்களுக்கு. அதெல்லாம் மிகப்பெரிய குற்ற செயல். கரெக்ட். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் காட்டுக்குள்ளே சுதந்திரமாக தெரிஞ்சுட்டு இருக்கிறத கூட்டு வந்து நீ வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சு பண்ணீங்கன்னா நம்மளை 10 பேரை பார்க்கும்போது பயப்படாதா? கண்டிப்பா. இப்போ நம்மள ஒரு ஆளை கொண்டு காட்டுக்குள்ள விட்டோன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அந்த 20 இந்த லாரிக்கு இப்போ குரங்கு நின்றுச்சு இல்லை இந்த பக்கம் பார்த்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது மாதிரி தானே அது. எந்தெந்த இடத்துல எது இருக்கணுமோ அதுதான் அழகு, சிறப்பு. அவங்களுக்கு அடர்ந்த காடு தான், டீப் ஃபாரஸ்ட் தான், அடர்ந்த மலை பிரதேசங்கள் தான், இந்த ஃப்ரூட்ஸு, அதுதான் ஃபுட். அது சாப்பிடுறது அதுங்களோட வாழ்க்கை. இதுல என்னன்னா, இந்த லார்கிப்பான் குரங்குகள் வந்து நம்ம 2000 அதாவது 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை சைஃபர் இருக்கு நீங்க போட்டுவீங்க தெரியாது. அத்தனை வருடங்களுக்கு முன்பாக ஓரங்கொட்டான் அப்படிங்கிறது மனித குரங்குகள் வகைகள். அப்புறம் கொரில்லா, சிம்பன்சி, இந்த 3 வகையில வந்து இந்த லார்கிப்பான் குரங்குகள் வந்து அதனுடைய இனத்தை சேர்ந்தவங்க. அது இதோட வரலாறு பாத்தீங்கன்னா புரியுது. அப்போ அந்த 3 பேர் ஓரங்கட்டான், கொரில்லா, சிம்பன்சில இருந்து இந்த லார்கிப்பான் குரங்குகள் வந்து தன்னுடைய வந்து பிரிச்சு கூட்டு வருது. அதோட இனத்தை தனியா கூட்டு வருது. இது சிறிய வகை மனித குரங்குகளுடைய லிஸ்ட்ல சேரும். அது அவங்க எல்லாம் பார்த்தா ஜெய்ஜாண்டிகா இருப்பாங்க. அவங்க லிஸ்ட் வேற.
அது பிரிஞ்சு வர்றது இதுக்கு தனி இருப்பிடத்தை வச்சுக்குது. இதுல ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண் குரங்கு பெண் குரங்கு லார்கி பான்ல காலையில் இதுல ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கும். அந்த சவுண்ட் ஒரு 2 கிலோமீட்டர் சர்க்கிள் எக்கோ அடிக்குமா. அப்போ அந்த சர்க்கிள் வந்து இவங்களுடைய இருப்பிடம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு ஒரு இருப்பிடம் இருக்குன்னு வச்சுங்க. கண்டிப்பா. இல்ல வேலைச்சேரில ஒரு வீடுன்னு வச்சுங்க, உங்களுக்கு அது உங்க வீடு தானே, என் வீடு கொண்ட முடியுமா, எல்லாம் போடாமீங்க. அது மாதிரி சர்க்கிளை வந்து ஃபார்ம் பண்ணிக்குது. இது எங்க இடம், யாரும் உள்ள வந்துடாதீங்க, எங்க ஏரியா உள்ள வராத மாதிரி தான். ஸோ அப்படி அது ஒரு சர்க்கிளை போட்டு ஒரு குப்பையிடத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ அது அரிய வகை விலங்கு. அந்த பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை, அந்த விலங்கினத்தை எங்க இப்படி வந்ததுன்னா, ஏதோ ஒரு அங்கிருந்து ஒரு இந்த என்ன சொல்றேன், நான் முறைப்படி வந்து அனுமதி வாங்கிட்டு எடுத்துட்டு வந்தேங்கிற மாதிரி ஒரு 8 குரங்குகளை மணிப்பூர் ஸ்டேட்ல இருந்து யாரோ ஒருத்தன் வாங்கிட்டு வந்து பண்றது மாதிரி ஒரு தகவல் வருது. ஓகே, லைசன்ஸோட. ஆமா, அவன் என்ன பண்றான், இங்க ஈரோடு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து அதை ஒரு 3 இதை வந்து 3 குட்டியை 3 குரங்கு எடுத்துறாரு. அதுல ஒண்ணுதான் இங்க வந்து விக்ரமுடைய வீடியோல வந்து நீங்க பார்த்தது. பொண்ணு வீட்டுல இருந்தது. பொண்ணு வீட்டுல இருந்தது, விக்ரம் வீட்டுல கிடையாது. ஸோ அங்கேதான் அக்கறையில தான் பொண்ணு பேத்தி இருக்காங்க, மருமகன் எல்லாத்தையும் போய் பார்ப்பார். ஓகே, மருமகன்னா டிஎம்கே உடைய ஒரு பெரிய வாரிசு, கல்யாணம் பண்ணா ரொம்ப ஹாப்பியா பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்காங்க, போய் பார்க்க போவார். போன இடத்துல இது இருக்கு. இதுல 2 விதமான தகவல் வருது உங்களுக்கு. இதை ஒன்று பொண்ணு வீட்டில் போகும்போது இருந்திருக்கு, பார்த்து விளையாடுனா செஞ்சோம் அப்படிங்கிற வீடியோ எடுத்து போட்டதா ஒன்று. இன்னொன்று அங்கே போயிருக்கும் போது இந்த குட்டி யாரோ எடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறாலும் கேட்கும் போது அதை தூக்கி எடுத்து வச்சு இது என்ன வகை என்னன்னு கேட்டுட்டு அவட பேசுறது விளையாடுறது மாதிரி எடுத்து போட்டோம். அப்புறம் நான் வேணான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு தகவல் வருது, இப்படி ஒரு தகவல் வருது. எது உண்மை தகவல்னு தெரியல. அது விசாரணை இப்ப போய்கிட்டு இருக்கு. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் உள்ள போய் விக்ரம் வீட்டுல பொண்ணு வீட்டுல போய் விசாரிக்கிறாங்க. இல்லைங்க, அது யாரோ எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, வாங்குற மாதிரி சொன்னா அவங்களுடைய ஆவணங்கள்லாம் காமிக்கிறாங்க, பொண்ணு வீட்டுல காமிக்கிறாங்க. அப்புறம் திரும்பி எடுத்துட்டு வேணான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. அப்ப அது இப்ப எங்க போச்சு, சினிமால வர ஸ்கிரீன் பிளே மாதிரி. இந்த எஸ் பாலச்சந்தர் வந்து பொம்மைன்னு ஒரு படம், ஆமா, அந்த பொம்மைக்குள்ள ஒரு வெடிங்கிட்டு வச்சிருப்பா, அதான் கதை உங்களுக்கு. பொம்மைன்னு ஒரு படம், எஸ் பாலச்சந்தர் கிரைம் சப்ஜெக்ட். சரி, பொம்மை எங்க இருந்து தேடுவாங்க எல்லா பேரும், அது எங்க போச்சு, எங்க பாம்பு எப்போ வெடிக்கும். அந்த மாதிரி அரிய வகையான இந்த குரங்கு வந்து மனித இன குரங்கு வந்து எங்க போயிருச்சுன்னு இப்ப தெரியல. அது மர்மமா இருக்கு. ஸோ இது வந்து தேவையில்லாம விக்ரம் போட்டு இதுல வந்து என்னன்னா இன்னொரு விஷயம், 2 குரங்குல பாத்தீங்கன்னா தன் இனத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போகாது. நமக்குள்ள குழந்தைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு துணை இருக்கு. கண்டிப்பா அந்த துணையோட மட்டும்தான் வாழும், வேறெல்லாம் எங்கேயும் போகாது, வராது, செய்யாது. அப்படி ஒரு அரிய வகையான ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்த சவுண்டு கொடுத்து எல்லையை பாதுகாக்கிற மாதிரி குடும்பத்தையே கட்டுக்கோப்பா பார்த்துட்டு இருக்கிறது. அது அப்படி ஒரு கேரக்டர்ஸ் அது. எஸ், இது ரொம்ப அபூர்வமா இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி யாரு இருக்கா, மனிதர்களே அந்த மாதிரி இல்லையா, அங்க நிறைய பேரு அதோட தாவில போயிட்டு இருக்கானுங்க. அது தெளிவா இருக்கு. இல்ல என்ன ஒண்ணுன்னா, ஆண் குரங்கு வந்து அந்த பிளாக் கலர்ல இருக்கும், பெண் குரங்கு வந்து இந்த சாம்பல் கலர். நேத்து பாத்தீங்க இல்லையா விக்ரம் வீடியோல, ஆரஞ்சு கலர் ஒரு மாதிரி இந்த மாத்து மணல், இந்த கடல் மண் மாதிரி அந்த டோன்ல இருக்கும் உங்களுக்கு. ஃபேஸை சுத்தியிலும் உங்களுக்கு அழகான ஒரு ரிங் ஒண்ணு இருக்கும், கருப்பு இருக்கும். அதை சுத்தியிலும் ஒயிட் ரிங் மாதிரி ஒண்ணு இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப கியூட், அழகா இருக்கும். நடந்து வர்றது ஓடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ இதை தேவையில்லாம விக்ரம் ஒண்ணு போட்டுதான். இதையாவது வந்து இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னா இது யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க இங்கிலீஷ் படத்துல பார்த்துருப்பீங்க, வீடியோல வேணா பார்த்துருக்கலாம். ஆமா, நம்ம வீட்டுல இருக்குன்னா விக்ரம் என்ன பண்ணிருக்கணும், இது தேவையில்ல ஒரு சிக்கல் உருவாக்கிறோம். இன்னும் ஃபாரஸ்ட்ல ஆபீசர்ஸ்ட இவர் தகவல் கொடுத்துருக்கோம், இப்படி யாரோ கொண்டு வந்தாங்க, விற்கிறேன்னு சொல்றாங்க, யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கேன். இல்ல பொண்ணு வீட்டு யாரோ வந்து விற்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க, இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். கண்டிப்பா விவரமான ஆள் விக்ரம். ஸோ அதனால வந்து இதை எடுத்து நீங்க வீடியோ போட்டு பண்ணணுங்கும் போது வந்து அது வந்து சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம். எனக்கு இப்போ வெள்ளந்தியா இருந்தது நான் அவர் பார்த்து. சரி, அவர் ஏதோ ஆசையா போட்டுட்டு இருக்காரு, எதுவுமே தெரியும். இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருந்தா அவர் ஏன்னா அது பண்ணிருப்பாரு. இல்லைங்க, ஜாலியா போடலங்க. நம்ம இதுல வந்து காட்டுலயோ இப்ப நம்ம வந்து இப்ப திருத்தணி முருகன் கோயில்லாம் போனோம்னா நிறைய ஆச்சரிய கோயில போனா குரங்கு இன்னைக்கும் இருக்கு. அதுக்கு வால் இருக்கும், நமக்கு தெரியும். அது பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுல கூட எடுத்து வளர்க்கறத பெர்மிஷன் கேட்டு பண்ணிட்டு போலாம். நம்ம கூட பாப்பேன், ராமான்னு பண்ணுவாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடும். குரங்கு வித்தை காமிக்கிற குரூப் எத்தனை பேர் இருக்காங்க. பட் இதுக்கு வந்து வால் கிடையாது, மனித இனத்தை சேர்ந்தது. அது மனித குரங்கு லிஸ்ட்ல வரக்கூடியது, பாதுகாக்கப்பட வேண்டிய இனத்தை சேர்ந்து உயிரினம். அது அழிஞ்சிட்டு இருக்கிற உயிரினம் வேற. உங்களுக்கு அதை இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ அது வந்து காப்பாத்தான் செய்யணும். நீங்க அது கொடுமைப்படுத்துறது மாதிரி சித்திரப்படுமையோ போயிடக்கூடாது.
அப்படி போகல கூட பேசியிருக்காரு, ஜாலியாக விளையாடி இருக்காரு, அதை போட்டாரு. கண்டிப்பா. ஆனா முறைப்படி நீங்க அரசாங்கத்திட்ட நீங்க வந்து சொல்லி இருக்கணும், கொடுத்து இப்படி இருக்குன்னா அவங்க செயின் லிங்க்ல போய் யார்கிட்ட கொடுந்து என்ன கொடுதுன்றதை அவங்க டக்குனு உடனே லாக் பண்ணி பார்த்துருப்பாங்க. 2 விதமான ரிசல்ட் வருது. அப்போ இதுல மிகப்பெரிய குழப்பம் இருக்கா? குழப்பத்தை ஏன் வந்து உருவாக்கணும்? அப்ப நம்ம வந்து சினிமால ஹீரோ, நிஜத்துல ஹீரோவா தான் இருக்கணும். கண்டிப்பா. அதுதான் விக்ரம் அவர்கள் வந்து வெள்ளந்தியா இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனா இப்படி ஒரு விஷயம், ஒரு பெக்யூலியரான ஒரு அனிமல் இருக்கு அப்படின்னா அதை நீங்க உடனடியா நீங்க சரண்டர் பண்ணணும். கவர்மெண்ட்ல ஒண்ணு அது கிண்டி இருக்கு ஃபாரஸ்ட். ஆமாங்க. ஸோ கிண்டி உயிரியல் பூங்கா இருக்கு, அங்கே கொண்டு கூட நேரா விட்டுருக்கலாம். இப்படி இருக்குங்க, செஞ்சிருக்கோம். நம்மளும் அந்த குரங்கை வந்து பார்த்துருப்போம். எல்லா பேரும் இப்போ வந்து கூட பாதுகாக்கப்பட்டு எங்கே கொண்டு இது சவுத் ஏசியாவில் கொண்டு வாங்கி கொண்டு விட்டுருவான்னு வச்சுங்க. இன்னும் கூட ஃபேமஸ் ஆயிடும் விக்ரம் சார் வீடியோல இருந்த குரங்கு அப்படின்னு வந்து அதுல நிறைய நல்லது செஞ்சிருக்காரு, குரங்கை காப்பாத்திருக்காரு. ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்துட்டாங்க. கிண்டியில அந்த பார்க்ல இருக்கு, அப்புறம் வண்டலூர்ல இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம்னா பார்த்து அதான் நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கள் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் அதை எங்கே போய் சேர்க்கணுமோ நேராக கொண்டு போய் திரும்பி மலேசியா விட்டு வந்துருப்பாங்க. வண்டலூர் ஜுராசிக் பார்க் மாதிரி மாறி இருக்கும். இப்போ அதை செய்யாம விளையாடி அந்த வீடியோ டெலீட் பண்ணி இதை திரும்பி எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ அது எங்கே போய் தேட முடியும்? நம்ம அது எங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இப்போ என்ன, அது ஒருவேளை வேற எங்கேயாவது தப்பிச்சு என்ன பண்ணிருப்பீங்க? பாவம், அது ஒண்ணும் பண்ணாதுன்னு வச்சுங்க. அது வாழணும் இல்ல, நம்மளுடைய கிளைமேட் கண்டிஷன் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு, அது என்ன பழம் சாப்பிடும் தெரியாது இல்ல. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. யாரோ தேவையில்லாம போய் மாட்டிக்கிச்சுன்னா அவன் சித்திரவதைப்படுத்தி என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு ஜோடி தேவை. இதுக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்குல்ல. அப்ப நம்ம கிட்ட வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம் வரும்போது அதை வந்து கவர்மெண்ட்ட போய் ஹேண்டில் பண்ணுவீங்க. இது பண்ணியிருந்தாருன்னா இப்போ அவர் வந்து இப்போ எத்தனை பேர் நீங்கள் வந்து அன்றைக்கெல்லாம் துப்புரவுத்துறையில் வந்து குப்பையை எடுக்கும் போகும்போது எத்தனையோ 40 பவுனோ ஏதோ நகை இருக்கும்போது கொடுக்கப்பட்டு எவ்வளோ விஷயம் பாராட்டப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி விக்ரம் அவர்கள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் விஷயம் பாராட்டப்பட்டு மாறி இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து விக்ரம் இதை வச்சுட்டு தெரியாது சொன்னார், கொடுத்துட்டான்னு சொன்னார்னா அவர் பனிஷ்மெண்ட் கிடைக்குமா, சிறை தண்டனை கிடைக்குமாலாம் பேசிட்டு இருக்காங்க. அச்சோ, இதெல்லாம் எதுக்கு? தேவையில்லை இல்லை. பட் அவருக்கு சம்மந்தம் இல்லை. அவர் கொண்டு வந்தாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. பட் ஒரு விஷயம் நமக்கு தெரியாத லாக் ஆகும்போது அதை இருங்கன்னு சொல்லி லாக் பண்ணி வச்சு நீங்கள் கவர்மெண்ட் சொல்லியிருந்தீங்க அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் உடனே வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மழை காலத்தில் இந்த பாம்புகள்லாம் ஏரியாவுக்குள்ளே வந்துருது. வேளச்சேரி, பள்ளிக்கரணை பார்த்தீங்கன்னா பாம்பு வருது, இது வருது. மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 அடி மீன் மாதிரிலாம் நிறைய உள்ளூருக்கு வந்து இந்த கடல்ல தான் வந்ததா சொல்ற கேள்விப்படுறோம். அப்புறம் நீங்க ஏதோ பண்ண இந்த மீன் பண்ணையிலிருந்து அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 அடி நீளத்துக்கு ஃபுல்லா மீன் வந்து ஒரு 200-300 மீன் ஏரியாவில் மிதக்குது. இது எப்படி பார்ப்பீங்க? அப்போ உடனே ஃபாரஸ்ட்டுக்கு ஃபோன் நம்பர் பண்றாங்களா? கண்டிப்பா. அவங்க வந்து இப்போ பாம்பெல்லாம் இருந்த உடனே பிடிச்சிட்டு சாக்குகளை கொண்டு போய் எடுத்துக்கொண்டு எங்க ஒன்று விட்டுறாங்க. அது மாதிரி ஃபோன் போட்டாங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்க போறாங்க. ஸோ அதை செய்யலை. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இதில் வந்து இப்போ பண்ணார், பேசினார், விளையாடினார், வீடியோ போட்டார். இப்போ தேவையில்ல ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. இப்போ அது எங்கே போச்சுன்னு ஒன்று வேறு இருக்குது. அது யார் மூலம் வந்தது? நெட்வொர்க் இருக்கும்ல, அது பெருசாக இருக்குமா? அது வந்து கடத்தி கொண்டு வந்தாங்களா, இல்லை திருடி கொண்டு வந்தாங்களா, வேட்டையாடி கொண்டு வந்தாங்களா, ஒரு விஷயம்லாம் இருக்கு. கண்டிப்பாக. அதுக்கு அம்மா குரங்கு யாரு, அது இப்போ உயிரோட இருக்கா, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க 8 குரங்கு இருக்குன்ற அப்படியான ஒருத்தர், அந்த 8 எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? இப்போ மந்திரங்கள் மாதிரி ஆயிடுச்சுன்னா இது. இப்போ 3 வந்து ஈரோடு பெருந்தல்ல கொடுத்ததா சொல்றான். 3ல 1 இங்க வந்திருக்கு, இன்னும் 2 அவர்கிட்ட இருக்கான்னு கேட்க. ஈரோடுல தான் இருக்கா, இல்ல அவர் இன்னும் வேற எங்கேயாவது கொடுத்துட்டாரான்னு தெரியாது. அப்போ ஒரு இதுதான் ஈட்டின்னு ஒரு இங்கிலீஷ் படம் முன்ன எடுத்துருப்பா, நீங்க பாருங்க. எக்ஸ்ட்ரா டெரரிஸ்ட்னு ஒரு அதை வேற்று கிரகத்துல இருந்து வந்து அந்த குட்டியை விட்டுட்டு போயிடுவாங்க, எஸ்கே போயிடுவாங்க. அந்த குட்டி ஒரு பையன் ஃபேமிலியே மாட்டிக்குவோம். பாக்குறதே இது இருக்கும். இதுதான் படம் ஈட்டி, நீங்க பாருங்க. அந்த மாதிரி வந்து இப்போ லார்கி பன் குரங்கு வந்து இங்க மாட்டிக்கிச்சு. அது எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை காப்பாத்துற விக்ரம் சார் ஈட்டி எடுக்கிறாரா இல்லையா தெரியாது. அவரை தான் எடுக்கணும், ஹீரோ இல்லையா, எடுத்துதான் ஆகணும். அவங்க பொண்ணு வீட்டில் இருக்குன்னா அவங்கள சொல்லியிருக்கணும். ஒருவேளை அவங்க தகவல் சொல்லி தான் விக்ரம் போய் பார்க்க போனார் அந்த குரங்குட்டின்றது தெரியல. அது வேற இருக்கு. கண்டிப்பா. அதனால மிகப்பெரிய சிக்கலை வந்து விக்ரம் உருவாக்கி விட்டாரு. அதை ஒரு தெளிவுபடுத்தணும். அதுக்கு வேண்டிய விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அரியவைகள் ஏதாவது உங்க கண்ணுக்கு தென்பட்டு நீங்க வீட்டில் யாராவது கொடுக்குறாங்கன்னா அவங்க தூக்கி உள்ள வச்சு லாக் பண்ணி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க யாராட்டிருந்து வந்தாங்க, எதிர்நோக்கி வந்தாங்கன்றது அந்த உயிரினத்தை காப்பாற்றணும். காப்பாற்ற வேண்டிய உயிரினமாக இருக்கு, பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினமாக இருக்கு. அதுவும் அதுங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கு. அவங்க இடத்துல இருந்தாதாங்க அழகு. சொல்றது நம்ம தளபதி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அப்புறம் நீங்க நம்ம வீடு நம்ம சென்னை தமிழ்நாடு விட்டு வேற மாநிலத்துக்கு போனாலே 2 நாளைக்கு மேல இருக்க முடியலங்க. கண்டிப்பா ஓடி வந்துடுறேன். நம்ம தமிழ்நாடு முக்கியம், நம்ம சென்னை முக்கியம், நிம்மதியா இருக்கு, சாப்பிட்டா நிம்மதியா ஹாப்பியா இருக்கும்ல. அது மாதிரி எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கெங்க இருக்கணும். அப்பதான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சூப்பர்ண்ணா, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றிண்ணா.